வணக்கம். அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி தேசிய நிறுவனர் தலைவர் ஆ. முன்னா பாஷா, தேசிய தலைவர் கா. டில்லி பாபு என்ற ஜெய்பாபு, அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி சுமார் 2008 நேரத்தில் தொடங்கியது. 2008 தொடங்கிய காலத்திலிருந்து இதுவரை மிக சிறப்பாக மக்கள் பணிகள் செய்து கொண்டுதான் வருகின்றோம். அதிகமாக விளம்பரம் செய்யவில்லை. மக்கள் பணி என்றது சாதி, மதம், இனம், மொழி, உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், ஏழை, பணக்காரங்கள் இதுபோல் எதிர்பார்க்காமல் நம் அனைவரும் ஒரே சமம் அப்படி நினைத்து தான் நம் அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றன. சில நாட்களுக்கு முன் 3 ஆண்டுகளாக 2 ஆண்டுகளாக செயல்பாட்டில் இல்லாமல் இருந்தன. மீண்டும் இப்பொழுது 2023 மீண்டும் தொடங்கி பயணம் செய்து கொண்டு வருகின்றன. அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி கருத்துக்கள் மட்டும் கொள்கைப்பாடுன்றது ஏற்கனவே நான் பதிவு செய்திருக்கிறேன். நம் எல்லோரும் ஒரே சமம் என்று. மக்களுக்கு நல்ல விஷயங்கள் தேவைப்படுகின்றன. அதுக்கு எதிர்ப்பு எது வந்தாலும் நாங்கள் அதை குரல் கொடுப்போம். தவறான பாதையில் போகாமல் இருக்க வேண்டும். தவறான செயல்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். மக்களோட வாழ்வாதாரம் ரொம்ப அடிமட்டத்துக்கு போய்கொண்டு தான் இருக்கின்றன. அரசாங்க அதிகாரிகள் மேலே நாங்கள் குறை சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்களோட வேலைகள் கரெக்டாக செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை பல பேருக்கு திருப்தி இருக்கின்றன, பல பேருக்கு திருப்தி இல்லை. அதனால் அரசியல் என்றது ஒரு கோவில் மாதிரி, குடும்பம் மாதிரி நினைத்து தான் பல கட்சி தலைவர்கள்லாம் நம் நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். போகிற பாதை சரியாக இருந்தால் நல்லா இருக்கும். போகிற பாதை சரியாக இல்லாமல் போனால் என்ன செய்வது? இதை நினைத்து தான் பல தலைவர்கள் போராடி கொண்டு வருகிறார்கள். அதே போல தான் நம் அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி செயல்பட்டு வருகின்றன. அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி கூட எவ்வளோ விமர்சனங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் சந்தித்து தான் நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். எத்தனை ராங் கால், தப்பான மெசேஜ்கள், தப்பான விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எந்த காலத்தில் தலைவர்களுக்கு நல்ல பேர் இருக்கின்றன. அப்படியேப்பட்ட காமராஜ், தந்தை பெரியார், அம்பேத்கர், பல தலைவர்கள்லாம் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கே விமர்சனங்கள் எத்தனையும் சேர்ந்தது அனைவருக்கும் தெரியும். நம்மது ஒன்றும் புதிதாக இல்லை. மக்கள் விரும்புவது என்ன என்றால் நல்ல தலைவன் வர வேண்டும், நமக்கு தகுந்த சலுகைகள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தை தான்
பயணம் செய்து கொண்டு வருகிறார்கள். அதே போல தான் எல்லா தலைவர்களும் உழைத்து பாடுபட்டு மக்களுக்கு தேவையான சலுகைகளாம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதே போல் நான் ஒன்று சொல்லி கருத்துக்கள் பதிவு செய்கிறேன். தயவு செய்து சொல்கிறேன், அத்தனை கட்சி தலைவர்களுக்கும் சொல்கிறேன், எந்த கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணாதீர்கள். ஏன்னா நீங்களும் ஒரு கட்சிக்கு தலைவர்கள், மற்றவங்களும் ஒரு கட்சிக்கு தலைவர்கள். எத்தனை அமைப்பு இருக்கின்றன, திராவிட இருக்கின்றன, தமிழ் மக்கள் என்றது இந்தியாவுக்குள்ளேயா இருக்கிறார்கள். உலகம் அளவில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதே போல் என்னை பொறுத்தவரை ஒரு தலைவனை கொச்சப்படுத்தி பேசுவது தவறான செயல். அது ஏற்றுக்க முடியாத ஒரு கருத்துகள். பாடுபடுங்கள், மக்கள் உங்களை நேசிக்கிட்டோம், மக்கள் உங்களை ஏற்றுக்கிட்டோம். அவர்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பிடித்திருக்கு, அது செய்யுங்கள். முன் வருவதற்கு பின்னாடி இருக்கிற தலைவர்களை தப்பாக பேசுவதும் கொச்சையாக பேசுவதும் அவர்களை தவறான எடிட்டிங் பண்ணி ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போடுவதும் இதனால உங்களுக்கு என்ன லாபம், என்ன பலன், என்ன சாதனை கிடைக்கும்? அதில் தவறு இல்லையா? அவர்களை நீங்கள் விமர்சனம் பண்ணால் பதிலுக்கு அவங்க உங்களை விமர்சனம் பண்ணுவார்கள். பேசுகிற வார்த்தை கண்ணியமாக இருக்க வேண்டும். முதல் நம்ம குடும்பத்திலே கண்ணியமாக இருக்க வேண்டும். அப்பொழுது நம் ஊருக்கு கண்ணியமாக இருப்பதற்கு முயற்சி செய்வோம். மரியாதை குறைவாக யாரையும் பேசக்கூடாது. மக்களுக்கு என்ன தேவையோ அது சேவை செய்யணும். சமூக ஆதரவாளர் என்ற பெயரில் மக்களுக்கு சேவை செய்யணும். எல்லாம் செய்வீங்க, செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் செஞ்சிட்டாக்கா நாளைக்கு உக்காந்துட முடியாது, செய்து கொண்டே இருக்கணும். அதே போல தான் நம் அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி பொறுத்தவரை எல்லோரும் தலைவர்கள் எங்களோட சகோதரர்கள் தான். இந்த ஜாதி மதம் இனம்லாம் கிடையாது. எந்த கட்சி தலைவர்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம், கண்ணியமாக பழகுறோம், பேசுகிறோம். ஏன் அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சியில் சுமார் 30 கட்சி தலைவர்கள்லாம் நல்லா பேசுகிறார்கள், வாட்ஸ்அப்பில் இருக்கிறார்கள், பாராட்டுகள் தெரியப்படுத்துகிறார்கள் இல்லையா, இருக்கின்றன. அதே போல் நம்ம எல்லோரும் ஒன்றா சேரணும். பணம் காசு பொருளாதாரம்லாம் அப்புறம் நம்ம எல்லாம் ஒன்றா சேரணும். ஒன்றா சேர்ந்தாதான் நாட்டை நம்ம காப்பாற்ற முடியும். சில சைத்தானுங்கள்லாம் உள்ளே பூந்த ஆட்டத்தை கழித்துட்டு தான் இருப்பார்கள். அவருக்கு தேவையானதுக்கு என்ன வேணாலும் செய்வார்கள். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருந்துடக்கூடாது. அப்போது நம்ம எல்லோரும் ஒன்றா சேரணும். நமக்குள் ஒற்றுமை வேணும். எல்லா தலைவர்கள் கைகோத்து மனிதன் சங்கிலியாக மக்களுக்கு வேலியாக இருக்க வேண்டும். அப்போ தான் நம் நாட்டை காப்பாற்ற முடியும், நம்ம ஊரை காப்பாற்ற முடியும், மக்களை காப்பாற்ற முடியும். நீங்கள் நினைக்கலாம், நீ என்ன செய்து விட்டாய், நீ என்ன சாதிச்சிட்டாய். விளம்பரம் வாழ்க்கை அல்ல. ஒருத்தருக்கு உணவு கொடுக்கும்போது விளம்பரம் தேவையில்லை, விளம்பரம் தேவையில்லை. தாகத்துக்கு தண்ணி கொடுக்கும்போது விளம்பரம் தேவையில்லை. சில பேர் இப்படி, சில பேர் அப்படி. நாங்கள் ரகசியமாக செய்கிறோம். அதுபோல் வாருங்கள், ஆதரவு தாருங்கள். அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி நாங்கள் உங்களுக்கு சேவை செய்ய காத்துட்ருக்கோம். அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் பொறுப்புதாரர்கள் அனைவரும் கலந்து உங்களுக்கு பாடுபடுவோம். அதே போல் அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி சேருவதற்கு பொறுப்புதாரர்கள் அனைவரும் ஆதரவு கொடுங்கள். அதே போல் அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி பொறுப்புதாரர்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றன. தங்கள் கருத்துக்கள் தெரியப்படுத்துங்கள். வாருங்கள்,
ஒன்றா இணையலாம், ஒன்றா பாடுபடலாம், மக்களுக்கு சேவை செய்யலாம். அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி பொறுத்தவரை திராவிடம் இயக்கத்துக்கு எப்பவுமே குரல் கொடுக்கும். நம் தமிழகத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு எத்தனை திராவிடம் அமைப்புகள், இயக்கங்கள் இருக்கின்றனோ அவர்கள் எல்லாரையும் நாங்கள் ஆதரிப்போம். எங்களுக்கு ஆதரவாக கூப்பிட்டாலும் அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதேபோல் அனைவரும் கட்சியில் இணைவதற்கு முன் வாருங்கள். 9788881717 97 89 88 17 17 எண்ணுக்கு தங்கள் மொபைல் வாட்ஸ்அப் பதிவு செய்து கொண்டு உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இதோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பர். தயவுசெய்து ஆதரவு தாருங்கள், ஒன்றா சேருங்கள், ஒன்றா செயல்படலாம். மக்களுக்கு என்ன தேவையோ நம்ம இறங்கி வேலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு அகில இந்திய நம் நாடு மக்கள் கட்சி தேசிய நிறுவன தலைவர் முன்னா பாஷா, தேசிய தலைவர் டில்லி பாபு என்ற ஜெய் பாபு. வணக்கம்.